அம்மா அம்மா வெளியே வாம்மா, உனக்கு பணம் கொண்டு வந்திருக்கேன், சீக்கிரம் வா. வாப்பா ராமு, என்ன வெளியவே நின்னுட்ட, உள்ள வாப்பா, அம்மா கஞ்சி போட்டிருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு போவா. அம்மா உனக்கு சாப்பாடு காசு கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்த மாதம் 1000 ரூபா மட்டும்தாம்மா கொடுக்க முடியும். கோச்சுக்காத, என்னோட சூழ்நிலையும் இப்படி இருக்கு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. என்ன, என்னால் 1000 ரூபா தான் கொடுக்க முடியும். அதுக்குள்ளே என்னமோ சமைச்சு சாப்பிட்டுக்கம்மா. அடடா ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இந்த காசையும் நீ வச்சுக்க. அம்மா கேட்டு உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் கண்ணா, நீ வச்சுக்க. என்ன, அம்மா எப்படியோ பார்த்துக்கிறேன்ப்பா. இல்லைம்மா, இந்த காசும் இல்லைன்னா உன்னால் எதுவுமே சமைக்க முடியாது. தயவு செஞ்சு இதை வச்சுக்கோ. ஊடையில் ஏதாவது காசு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். என்ன, நீ எதுவும் தப்பான்னு நினச்சிக்காதம்மா, நான் கிளம்புறேன். 1000 ரூபாய் வச்சு இந்த மாதம் முழுக்கும் ஓட்டவே முடியாது. பேசாமல் நம்மளே ஒரு சுய தொழிலை பண்ணால் நல்லா இருக்கும். இந்த வயசான காலத்தில் யார்கிட்டயும் போய் நம்மளால வேலை கேட்க முடியாது. அதனால் பேசாமல் நம்மளே ஒரு சுயமாக தொழிலை பார்க்கணும். பேசாமல் நம்மளும் ஒரு சிக்கன் கிரேவியும் பரோட்டாவும் போட்டு விற்போம். கண்டிப்பாக அது நல்ல வியாபாரம் ஆகும். இந்த கிராமத்துக்குள்ளே நிறைய பேர் இந்த உணவு தான் விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம போட்டால் கண்டிப்பாக நம்மக்கிட்டே வந்து வாங்குவாங்க. ஆமாம், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் கிரேவியை எப்படி வைக்கிறது? பேசாமல் பாக்கியத்திட்ட கேட்டு வருவோம். பாக்கியம் பாக்கியம், கொஞ்சம் வெளியே வாடியே, உங்ககிட்ட பேசணும் தான் வந்திருக்கிறேன். என்னடி காலங்காத்தால இந்த வீட்டு பக்கத்து வந்திருக்கிற, ஆச்சரியமா இருக்குது. என்ன விஷயம் சொல்லு. சரி வா, உள்ள வா, 2 வா சாப்பாடு போடுறேன், சாப்பிட்டு போவ. அதெல்லாம் இருக்கட்டும்டி, புதுசாக ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான் இருக்கேன். ஒரு பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் போடலான் இருக்கேன்டி. அதான் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்குமேன்னு பார்க்குறேன். எப்படியாச்சும் எனக்கு சொல்லி கொடுடி. பழைய காலத்துப்படினா நானே வச்சுக்குவேன். இந்த காலத்து பிள்ளைங்க சாப்பிட்றதுல வேற மாதிரி இருக்குல்ல, அதனால அந்த பாணியில் எனக்கு சொல்லி கொடுக்குறியா? ஏன்டி இவ்வளவு தானே, எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். இந்த காலத்து பிள்ளைக்கு சாப்பிட்ற மாதிரினா பச்சை எல்லாத்தையுமே அரைச்சி ஊற்றணும் முடியும். நீ எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக பச்சையாக வெங்காயத்தையும் தக்காளியை அரைச்சி ஊற்றிப்பிடு. கடைசியில் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை போட்டுவிட்டு அப்படியே மூடி வச்சுப்பிடணும். ஐயய்யா, என்னடி இது பூரா பச்சை வாடை அடிச்சு கிடக்காத? இதில் தாளிக்கிறப்பே போட்டால் தானடி மனமாக கிடக்கும். ஏன்டி இந்த காலத்து பிள்ளைகளை இப்படி தான் செய்யும் பார்த்துக்க. அதனால நான் சொன்ன மாதிரியே செஞ்சு கூட கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கடை நல்லபடியாக வரும், நீ போயிட்டு வாடி போடி. அந்த பாட்டியும் போகிற வழியிலே நல்லா சிக்கன் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. இன்னைக்கு எப்படியாவது அதை செஞ்சு பார்த்தணும்னு நினச்சாங்க. அந்த பாட்டி சொன்ன முறையிலேயே ஒவ்வொரு பொருளையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, ஒரு வழியாக சிக்கன் கிரேவியை செஞ்சு முடிச்சாச்சு. இனி கொஞ்சம் சுவையை பார்ப்போம். என்னது நல்லாவே இல்லை. ஏண்டி பிரேமா, நல்லா இருக்கிறியா? நான் சொன்ன மாதிரி செஞ்சியாடி நீயே? ஏண்டி, நீ சொன்ன மாதிரி தாண்டி இந்த கிரேவியை வச்சேன். எனக்கு என்னமோ இதோட சுவை சுத்தமாக பிடிக்கவே இல்லைடி. ஒன்றும் நல்லாவே இல்லையே. இதை எப்படி செஞ்சு நம்ம கடைக்கு வியாபாரத்துக்கு கொண்டு போகிறது? யாரும் வாங்க மாட்டேட்டாங்கன்னா என்னடி பண்ணுறது? அடி, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுடி. இது நல்லா தான் இருக்கும். இங்கே தள்ளு, நான் ஒரு தடவை சுவை பார்க்குறேன். நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கு. இந்த காலத்து பிள்ளைகளை இப்படி தான் சாப்பிடுது. தள்ளுடி. ஆகா, ஏன்டி மரம் அருமையாக இருக்குது, இதை போய் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே. ரொம்ப சுவை அருமையாக இருக்குடி. உன் வாய்க்கு தான் விளங்கலன்னு நினைக்கிறேன். என் வாய்க்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. இதை மட்டும் போட்டேன்னு வச்சுக்க, ஊரில் இருக்க எல்லாரும் உன் கடைக்கு தான் வந்து நிற்பாங்க. பேசாட்டு இது மாற்றாமல் இதே மாதிரி போடு, அப்போ தான் நல்லா இருக்கும். அப்படியா சொல்கிற? அப்போ எனக்கு தான் வேற மாதிரி தோணியிருக்குமோ? சரிடி சரிடி, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். இதையே நான் போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? நமக்கு இந்த சுவை சுத்தமாக பிடிக்கல. ஒருவேளை இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் மாறிட்டாங்களோ என்னமோ. சரி, என்னமோ நாம இதுவே கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த பாட்டியும் நாளையிலேருந்து இந்த மாதிரி ஸ்டைல்லே சிக்கன் கிரேவியை செய்யலாம்னு நினச்சாங்க. ராத்திரி நேரத்தில் அவங்களோட பேரன் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. தம்பி, என்ன கண்ணு பண்ணுற? இந்நேரத்தில் எதுக்கு பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிற? இந்நேரத்தில் போய் வரலாமா? காலையில் வாக்கில் வந்தால் கூட உனக்கு பரவாயில்லையே. இந்நேரம் நீ வந்தால் பயமாக இருக்காதா உனக்கு? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது பாட்டிமா. நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். உங்கள் வீட்டில் இன்னைக்கு உங்கள் கையால் ஏதாவது சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் பாட்டிமா. ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே டியூஷன் போயிட்டு வந்தேன். இந்த வழியாக தானே போகிறேன், அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பாட்டிமா. சரி சரி கண்ணா, பாட்டி சிக்கன் கிரேவி தான் சமைச்சு வச்சுருக்கிறேன், வா, உனக்கு நிச்சயம் பிடிக்கும். ஐ பாட்டிமா, எனக்கு சிக்கன் கிரேவினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் சாதம் வச்சு சிக்கன் கிரேவி போட்டு கொடுங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அந்த பாட்டியும் அவனுக்கு தேவையான சாதத்தை போட்டு கொடுத்தாங்க. அந்த பையனும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஐயோ சீச்சி, தூ தூ. பாட்டிமா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க பாட்டிமா. இது சுத்தமாக நல்லாவே இல்லை. எல்லாமே பச்சை வாடை எடுத்து கிடக்குது பாட்டிமா. இது எப்படி நான் சாப்பிட முடியும்? எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டீங்களே. இன்னைக்கு எதுக்கு இப்படி மோசமாக செஞ்சு வச்சுருக்கீங்க பாட்டிமா? இது சத்தியமாக நல்லாவே இல்லை. அட, என்னப்பா சொல்கிற? என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவள் தான் இந்த மாதிரி மாடல் சொல்லி கொடுத்தா. இது மாதிரி செஞ்சால் நல்ல வியாபாரம் ஆகுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சேன்.
நீ என்னப்பா சுத்தமா நல்லாவே இல்லைங்கிற? நீ இந்த காலத்து உணவெல்லாம் சாப்பிட்ருப்ப. உனக்கே இது பிடிக்கலைன்னா அப்புறம் மத்தவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? அப்புறம் எதுக்காக அவ அப்படி சொன்னான்னு தெரியலையே. பாட்டிமா, நீங்க எப்பவும் போல செய்யற சமையல சமைச்சாலே நல்லா இருக்கும். நீங்க முன்னாடி வைப்பீங்க பாத்தீங்களா உங்க பாரம்பரிய முறையில, அது மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுதான் ரொம்ப ருசியா இருக்கும். இது சத்தியமா நல்லாவே இல்ல பாட்டிமா. நல்ல வேளை கண்ணா நீ சொன்ன. இல்லைன்னா நாளைக்கு நான் இந்த சிக்கன் கிரேவியே வச்சிருப்பேன். உனக்கு பிடிக்காதனால கண்டிப்பா நிறைய பேர் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல வேளை நான் எப்பவும் போல வைக்கிற ஸ்டைல்லே வச்சு கொடுத்துட்றேன். அடுத்த நாள் காலையில அந்த பாட்டியோட ஸ்டைல்லே அந்த சிக்கன் கிரேவியை வச்சு வித்தாங்க. நிறைய பேர் கூட்டமும் கூடுனாங்க. வாங்க வாங்கம்மா, பரோட்டா சிக்கன் கிரேவி ரொம்ப ருசியா இருக்கும். எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்கம்மா. வாங்க வாங்க. ஆஹா பாட்டிமா, உங்க கடையில புரோட்டா வாசனையும் இந்த சிக்கன் கிரேவி வாசனையும் ரொம்ப மணக்குது. எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுங்க. பாட்டிமா, எனக்கும் இந்த பரோட்டாவும் சிக்கன் கிரேவி வச்சு கொடுங்க பாட்டிமா. கொஞ்சம் சீக்கிரம் வச்சு கொடுங்க. ரொம்ப பசிக்குது இதை பார்க்கவும். அட, எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா. என் கடைக்கு வந்த முதல் கஸ்டமர் நீங்க தான். உட்காருங்க, தரேன். அந்த பாட்டி அவங்களுக்கு மனசார அந்த பரோட்டாவையும் சிக்கன் கிரேவியும் வச்சு கொடுத்தாங்க. பாட்டிமா, உண்மையிலே இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப அருமையா இருக்கு. நான் தினமும் வந்து இந்த சிக்கன் கிரேவியை வாங்கிட்டு போலான்னு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பாட்டிமா. அங்க வந்தவங்களும் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டுட்டு கிளம்பினாங்க. என்னடி, நான் சொன்ன சிக்கன் கிரேவி நல்லா போகுதா? இதுக்கு தான் சொன்னேன் என் பேச்சை கேட்கணும்னு. எவ்வளோ சூப்பரா போகுது பார்த்தியா? நான் சொன்ன டிசைன்ல பண்ணனால தான் உனக்கு இம்புடு வருமானம் அன்னைக்கு. இல்லடி, நீ சொன்ன மாதிரி நான் பண்ண கிடையாது. நீ சொன்ன மாதிரி நேற்று நைட்டு பண்ணி தான் வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு என்னோட பேரன் கொஞ்சம் கேட்டான், போட்டு கொடுத்தேன். அது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான்டி. அவனும் இந்த காலத்து பையன் தானே, அவனுக்கே பிடிக்காதப்ப மக்களுக்கு எப்படி பிடிக்கும் தான் என்னோட பாரம்பரிய முறை ஸ்டைல்லே வச்சுட்டேன். ஆனால் என் பேரனுக்கு நான் வைக்கிற கிரேவி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஓஹோ அப்படியாக்கா, சரி சரி, பாரு நான் கிளம்புறேன். அட, இன்னைக்கு நல்ல வியாபாரம் போச்சு. கடவுளே, அடுத்தடுத்து இதே மாதிரி நல்ல வியாபாரமாகணும். சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புவோம். இன்னும் கொஞ்சம் மட்டும் சிக்கன் கிரேவியும் பரோட்டாவும் இருக்கு. பாட்டிமா, எனக்கும் 2 புரோட்டா வச்சு சிக்கன் கிரேவி வச்சு கொடுங்க. புரோட்டா இருக்குல்ல? உட்காருப்பா, இருக்கு, தாராளமா இருக்குது. உட்காரு உட்காரு. அப் அப் தூ தூ ஐயா, என்னது இது? புரோட்டா கேவலமா இருக்குது. குருமாவும் சுத்தமா நல்லாவே இல்லை. இது கிரேவியா இல்லை வேற எதுமா தெரியலையே. பாட்டிமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த சிக்கன் கிரேவியும் பரோட்டாவும் சுத்தமா நல்லாவே இல்லை பாட்டிமா. தயவு செஞ்சு வேற ஸ்டைல்ல வைங்க நாளையிலேருந்து. இன்னைக்கு போனா போதுன்னு பணம் கொடுக்குறேன். எனக்கு இன்னைக்கு பணம் கொடுக்கறத சுத்தமா விருப்பமே இல்லை. நல்லாவே இல்லை பாட்டிமா, சுத்தமா. என்னப்பா இப்படி சொல்ற? இங்க வந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு போனாங்க. நீ என்னமோ இப்படி சொல்ற. சரி சரி, நாளிலேருந்து கொஞ்சம் பார்த்து வைக்க முயற்சி பண்றேன். நாளையிலேருந்து வேற மாதிரி மெத்தடில் வைங்க. இந்த மாதிரி இதில் வச்சா நல்லாவே இல்லை சுத்தமா. அதனால கொஞ்சம் பார்த்து வைங்க பாட்டிமா. நாளைக்காச்சும் நான் வந்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்கணும். சரியா? நான் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. நாளைக்கு வரப்ப கண்டிப்பாக இதை விட நல்லா வச்சு தரேன். கண்டிப்பாக வந்து என் கடைக்கு வந்து சாப்பிடு. சரியா? என்னடா இது, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க, இந்த பையன் மட்டும் இந்த மாதிரி சொல்லிட்டு போனா. சரி சரி, அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குமோ என்னமோ. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி முறையில் வச்சு பார்ப்போம். அப்போவாச்சும் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். காலையில் விடிஞ்சதுமே பாட்டி தன்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஐயையோ, அவளை ஒரு வார்த்தை கேட்காம வந்துட்டோமே. மட்டன் வாங்குமா என்னன்னு கேட்டால் நம்மளே வாங்கி கொடுத்துடலாம். ஒரு போய் கேட்டு வந்துடுவோம் பாவத்தை. இல்லை, என்ன நான் சொன்னதை செஞ்சியா இல்லையா மாத்திரினாலா? நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி செய்யல. இன்னைக்கு கடைக்கு போய் சாப்பிட்டுவிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு மிளகா பொடி பத்தலை, அந்த பொடி பத்தலைன்னு ஏதாவது ஒன்று சொல்லு. அப்போத்தான் அந்த கிரேவி ஸ்டைலில் மாற்றுவா பார்த்துக்க. அப்போனா அந்த கிரேவி நல்லா இல்லாமல் போகும். இன்னைக்கு போய் மிளகா பொடி இல்லை, உப்பு இல்லைன்னு சொல்லு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொட்டி பார்க்கட்டும். அவளை நல்லா குழப்பி விடு. அப்போத்தான் அவள் சமையலில் சொதப்புவா பார்த்துக்க. அவள் நல்லா வரக்கூடாது, என்னை விட நல்லாவே வரக்கூடாது பார்த்துக்க. சரிம்மா, இன்னைக்கு எப்படியாச்சும் வேற மாதிரி நான் சொல்லி பார்க்குறேன். அந்த பொம்பளையை எப்படியாச்சும் குழப்பி விட்டு சாப்பாடில் சொதப்ப வைக்கிறேன். நீ கவலையே படாம இரு. என்ன, இன்னைக்கு அந்த பொம்பளையை எப்படியாச்சும் குழப்பி விடுறது என்னோட வேலை. இங்கே பாருல, அவன் மட்டும் நல்லா வந்துட்டான்னு வச்சுக்க, என்னை ரொம்ப சீப்பாக எடை போட ஆரம்பிச்சிருவா. அவள் என்னையோட நல்லாவே வந்துடக்கூடாது பார்த்துக்க. இருந்த இடத்துல அப்படியே இருக்கணும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அவள். அடி பாவி, உன்னே போய் தோழியா நினச்சதுக்கு நீ கொடுக்குற தண்டனையா இது? நீ நல்லா இருக்கணும் தான் நான் என்னைக்குமே நினச்சிருக்கேன். ஆனால் நீ என்னை எப்படி நினச்சிருக்கேன்னு இப்போ தானே புரியுது. சே, உன்னைய போய் இத்தனை நாளாக நல்லாவே நினச்சி நீ சொல்கிறது எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருந்தேன் பாரு. இவன் வரட்டும், இவனுக்கு சரியான இதை கொடுக்குற இரு. அந்த பாட்டியும் நைட்டு கடை போட்டுட்டு அவனை எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. இன்னைக்கு வா வா, உனக்கு இருக்குது. பாட்டிமா, இன்னைக்காச்சும் உங்க சிக்கன் கிரேவி பரோட்டாவும் நல்லா செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுங்க பாட்டிமா. உனக்குனே ஒரு ஸ்பெஷலா போட்ட கிரேவி இருக்குப்பா. பொறு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அந்த சுவை நிச்சயம் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அட, எனக்குனே செஞ்ச சிக்கன் கிரேவியா? ரொம்ப சந்தோஷமா, கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன்.
ஐயோ என்னது இது இப்படி நாக்கெல்லாம் எரியுது. ஏமா இது என்ன கிரேவியா இல்ல மிளகா பொடியை போட்டு தண்ணி ஊத்தி கொண்டு வந்திருக்கியா? ஐயோ தெரியாதனமா சாப்பிட்டு போட்டு நாக்கெல்லாம் வெந்து போச்சு. ஆ ஹூ ஹூ. நீ யாரு பிளான் போட்டு கொடுத்து இங்க வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி நல்லா இல்லைன்னு தானே சொல்ல போற? அதுக்கு உண்மையிலே நல்லா இல்லாம இருக்கட்டும். உனக்கெல்லாம் இப்படி இருந்தாதான் புத்தி வரும். இனிமேல் இங்க வருவ வந்து சாப்பாடு கேட்டேன்னா இதை விட மோசமா செஞ்சு கொடுப்பேன். போடா முத இங்க இருந்து. அவளுக்கும் இதே தானே, அவகிட்ட போய் சொல்லு நான் சொன்னேன்னு. ஐயோ என்ன காரம், நான் கிட்ட வரவே மாட்டேன், நான் கிளம்புறேன் முத. நம்மளோட வாழ்க்கையிலையும் போலியான நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்கள என்னைக்குமே நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வராத வரைக்கும் நம்ம நிம்மதியா இருப்போம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.